இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி பவுலின் சொல்றாங்க, பழைய காயில இருந்து எனது கணவருக்கு மருத்துவ பரிசோதனையில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது என்று என் ஏசப்பாவிடம் ஜெபித்தேன். 5 வாரம் பொருத்தனை செய்து ஜெபித்தேன். என்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன் என்று இறைவார்த்தை கிணங்க எந்த பிரச்சனையுமின்றி நல்லபடியாக கப்பல் ஏறச் செய்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி லீலா சொல்றாங்க, காயல்பட்டணத்திலிருந்து எனது மகள் ஸ்னேகாவிற்கு பிரசவம் அறுவை சிகிச்சை என்று சொல்லிவிட்டார்கள். நான் ஒன்றும் ஓடாது ஏசப்பாவிடம் நானும் என் சம்பந்தத்தாரும் ஜெபித்தோம். மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்று இறைவார்த்தை கிணங்க தொட்டு ஆசீர்வதித்து நல்ல சுகப்பிரசவத்தையும் அழகான பெண் குழந்தையும் பெற்றெடுக்க செய்து இருவரும் ஆசீர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி லீலா 2வது சாட்சி சொல்றாங்க, மஸ்கிரீன் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான். ஒரே சளியும் இரத்தமுமாக 1 வாரம் ஓடியது. பிறகு பிரதரிடம் ஜெபித்தோம், நானும் ஜெபித்தேன். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி வீர்ஜின் சொல்றாங்க, நான் போன வாரம் தியான இல்லத்திற்கு வரும் பொழுது என் மகனுக்கு ஒரே வயிற்று வலியாக இருந்தது. இரக்கத்தின் இல்லத்தில் இருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெய் எடுத்து போட்டேன். பூரண சுகம் கிடைத்தது. இயேசு அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரர் ஜெரால்டு சொல்றாங்க, எனக்கு குடி போதை கெட்ட வார்த்தை பேசும் பழக்கம் இருந்தது. நான் போன வருடம் டிவைன் தியானத்தில் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தேன். என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு ஆனந்த களிநடனமாக மாற்றினார். இப்போது என்னிடம் எந்த விதமான கெட்ட பழக்கமோ இல்லை. என்னை தொட்டு தேற்றி எடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி சுருதி சொல்றாங்க, எனது சகோதரன் ரெவிஸ்டன் கப்பல் ஏறாமல் இருந்தான். என் ஏசப்பா எங்களின் பொருளாதார தேவையை சந்தித்து கப்பல் ஏறச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி சுருதி 2வது சாட்சி சொல்றாங்க, ராஜா போஸ் ரொம்ப நாட்களாக கப்பல் ஏறாமல் இருந்தான். நான் அவனுக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்வேன். என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு சாட்சியாக மாற்றி கப்பலேற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி பிரீதா சொல்றாங்க, பட்டணத்திலிருந்து எனது மகளுக்கு மாத பிரச்சனை ரொம்ப நாட்களாக இருந்தது. இரக்கத்தின் ஊற்றி தியானத்தின் இல்லத்தில் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன். கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி கல்பா சொல்றாங்க, பட்டணத்திலிருந்து எனது மகள் ஹீனாவிற்கு கல்லூரியில் பிராக்டிக்கல் தேர்வில் நல்லபடியாக வெற்றி பெறச் செய்த என் வெற்றி வேந்தனாய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி அந்தோணி அம்மாள் சொல்றாங்க, கிருபினுக்கு நல்லபடியாக ஆபரேஷன் நடந்து முடிந்ததற்கு என் மருத்துவராய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி செம்ரோ சொல்றாங்க, எனக்கு போன வாரம் தியான இல்லத்திற்கு நான் வரும் பொழுது நெஞ்சு எரிச்சலும் வயிறு காந்தலுமாக இருந்தது. ஆராதனை வேளையில் மன உருக்கத்தோடு ஜெபித்தேன். என்னுடைய ஜெபம் அவர் திருமுன் தூபம் போல் வந்து நின்றது. இப்போது நான் பூரண சுகத்துடன் இருக்கிறேன். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி ஜெம்ரோஸ் 2வது சாட்சி சொல்றாங்க, என் மகன் கிரைஸ்வீனுக்கு கை கால்கள் எல்லாம் ஒரே அலர்ஜியாக இருந்தது. இரக்கத்தின் ஊற்றிலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெய் எடுத்து போட்டேன். பூரண சுகம் கிடைத்தது. மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்று இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி ஆனந்தி சொல்றாங்க, ரஜல்டாவிற்கு நல்ல சுகப்பிரசவம் நடந்து அழகான ஆண் குழந்தையை பிறக்கச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி ஆனந்தி 2வது சாட்சி சொல்றாங்க, எனது பேரனுக்கு வயிற்று வலி நீங்கி சுகம் கிடைத்ததற்கும்
மூட்டு வலி நீங்கி சுகம் கிடைத்ததற்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஆனந்தி 3வது சாட்சி சொல்றாங்க, என் தாயாருக்கு கால் புண் சுகம் பெற்றதற்கு நன்றி. மற்றும் எனது பேரன் வாய்க்குள்ளே போன வாரம் 5 ரூபாய் காயினை நல்லபடியாக வெளியேற வரச் செய்தார். அந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார் என்று இறைவார்த்தைக்கு நாங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இங்கே பிப்ரவரி மாதம் ஈரானுக்கு போயிருந்தாங்க. அப்போ போன மறுநாளே அங்கே குண்டை போட்டுட்டாங்க. போனதுலேருந்து ஆண்டவர் அந்த இடத்துல பாதுகாக்கன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா இந்த நேரத்தில் என்ன செய்யனே தெரியலேன்னு அவங்க எல்லாருமே ஒரு அச்சத்திலேயே இருந்தாங்க. இங்கிருந்து 14 பேருமே. அப்போது இருக்குன்னு கேட்பாங்க. நாங்கள் இங்கே பண்ணையில் போனதுல இருந்து என்ன நடக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் மறுநேரம் ஜெபம் பண்ணுவேன். பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன், பிரதர் ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஊழியர்களுமே சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு, எல்லாரும் பாதுகாப்பாக தான் இருக்கோம், எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போன அந்த ஒரு மாதத்துலேயே தொழிலுக்கும் போகலை, அங்கேயே தான் இருந்தாங்க. சொல்ல பரவாயில்ல, பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம், தொழிலுக்கு போவிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இருக்கணும். மறுநேரம் ஒரு மாதம் கடந்துட்டு அங்கே போரும் முடிகிற மாதிரி கிடையாது, அங்கே தொழிலும் பார்க்க முடியாது. அப்புறம் சொன்னாங்க ஊருக்கு கிளம்பணும், பைசா போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பைசா பார்த்தாச்சு, இப்போ வட்டிக்கு தான் பார்த்து அனுப்பணும். அப்போ நான் சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட, மறுநாள் புதன்கிழமை. அப்போ ஏசப்பா நான் என்ன செய்யன்னு தெரியலையே, வட்டிக்கு தானே நான் பார்க்கணும், போய் மறுநாள் புதன்கிழமை நான் ஜபத்துக்கு போகணுமே, பணம் அனுப்ப சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ மறுநாள் அந்த பிள்ளை சொல்லுது, எக்கா நீங்கள் பணம் பார்க்க வேண்டாம், ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லுச்சு. சரி, அந்த உதவியும் ஆண்டவரால் தான் வந்துச்சு, மனுஷரால் இது நம்மளுக்கு முடியாது, அவருடைய இரக்கத்தினால் தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எல்லாம் அனுப்பி விட்டாச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுநேரம் இருந்தாலும் அங்கேருந்து வர்றது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு இடத்துலையும் பிளைட்ல இருந்து பஸ் மூலமாக தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தங்கினாங்க. தங்கி இருந்தாலுமே அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது கஷ்டம்தான். அப்படி இருந்தாலுமே ஏசப்பா அவங்களுக்கு அந்த இரக்கத்தை கொடுத்துருந்தாருன்னா இதையும் ஆண்டவர் என்ன செய்ய ஜபம் ஒவ்வொரு நேரமும் ஜபத்துல தான் வச்சிரும். சரின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நேரம் தோணுது, ஆண்டவர் இரக்கத்தினால எந்த ஒரு பைசா இல்லாம செலவு இல்லாம ஆண்டவர் எங்களோடு வந்து சேர்த்ததுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அதே மாதிரி குடும்ப செலவு என்னதுன்னு கடவுளுக்கு தெரியும். அந்த குடும்ப செலவுல இங்கே போனா கூட இவங்க சம்பாதிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக சந்திச்சு ஒரு துளி கடன் வாங்காம என் குடும்பத்தை நிறைவேற்றினதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். அது மாதிரி இன்னொரு சாட்சி, என் மகனுக்கு காய்ச்சல். போன வாரம் திங்கக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிருந்தேன். அந்த காய்ச்சல் அவனுக்கு 103க்கு மேலே இருந்துச்சு. இப்போ மறுநாள் சொல்றாங்க, நீங்க ரத்தம் டெஸ்ட் பார்க்கணும், பார்த்துட்டு தான் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு. அவனுக்கு காய்ச்சலே இறங்கையில, ஆனா போட்டு கை வழியா தான் அந்த மருந்து ஏத்துனாங்க. ஏத்திட்டு தான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அப்போ புதன்கிழமை நான் சொல்றேன், வேண்டாம் ஆஸ்பத்திரி போக வேண்டாம், இங்க போய் என்ன சொல்றாங்களோ தெரிய மாட்டேங்குது, ஏதாவது சொன்னா நம்ம பெட்ல தான் சேர்க்கணும் சொல்லிட்டு நான் இங்க ஜபத்துக்கு போன வாரம் கூட்டிட்டு வந்தேன். இங்க இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜபம் பண்ண போயிட்டு வந்து அந்த காய்ச்சல்லாம் பரவாயில்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தான். மறுநேரம் திரும்ப சொல்றேன், ஏம்மா எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னால முடியல, சரி இருப்பான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்போ கூட்டுட்டு போவோம். சாயங்காலம் ஜபத்துக்கு வேற இங்கே வரணுமே, என்ன பண்ண நம்ம போய் அண்ணன்ட்ட கேட்டுட்டு போவோம் ஆஸ்பத்திரிக்கு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கும் கிளம்பி வந்தவன் இங்கே வந்து ஜபத்தில் வந்து அண்ணன்ட்ட ஜபம் பண்ண. இப்படி ரொம்ப ஒரு மாதிரி வாரான், தன்னால இருக்க கூட முடியல. அப்போ அண்ணன் சொல்றாங்க, வேண்டாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போக வேண்டாம், ஜபத்திலே வைங்க ஜபத்திலே வச்சாச்சு. ஜபத்தில் அவனால இருக்க கூட முடியல. சரி, ஆண்டவர் தான் அவனுக்கு அந்த பலத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. இப்போ அவன் நல்லா இருக்கான். எந்த ஒரு இது இல்லாத அளவுக்கு, ஆஸ்பத்திரி செலவு இல்லாத அளவுக்கு மகனுக்கு சுகத்தை கொடுத்ததற்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரியமான இந்த சாட்சியை கேட்டீங்களா? 2 சாட்சியம் கேட்டீங்க. வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் வராதபடிக்கு ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவரை நம்பியவர்களை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. சாட்சியை கேட்போம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.
எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் ஆயிட்டுனா 14 வருஷமும் நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன், உறவினர்களாக ரொம்ப ஏளனப்பட்டேன், அவமானத்துக்கு உள்ளாகினேன். ஆனால் நான் இந்த வருஷம் ரொம்ப முடிவெடுத்து அண்ணன்ட்ட சொன்னேன், என்ன நான் வருஷம் ரொம்ப வேதனைப்படுறேன்னே, வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன்னே, எனக்கு ஒரு வீடு வேணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நிலமும் இருந்துச்சு, ஆனால் நிலம் ரொம்ப தூரமாக இருந்தனால அதில் கட்ட முடியலை. நான் ரொம்ப அங்கெங்கேயுமா ஓடி தவச்சேன், இந்த வருஷம் எப்படியாவது வீடு கட்டிடணும். ஆனால் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எனக்கு உள்ளதாக தான் இருந்துச்சு. நீங்கள் இறைவனிடம் என்ன கேட்கிறீங்களோ அது நிறைவேறப்படும், நீங்கள் வேண்டுதல் உங்கள் வேண்டுதலுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பாருன்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் நிறைய வந்திருக்கு. அப்படி நான் என்ன செஞ்சேன், இந்த வருஷம் எப்படியாவது வீடு கட்டணுங்கிற முடிவில் தான் இருந்தேன். நான் நிறைய அங்கெங்கேயுமா சுற்றினேன், வீடு கிடைக்க நான் எதிர்பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. 1 வருடமாக நான் அலைஞ்சேன், வீடு இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு சொல்லி நான் 1 வருடமாக அலைஞ்சேன். கடைசியில் என்ன செஞ்சேன்னா, எங்கள் உறவினர்களே கொஞ்சம் பிரச்சனையாட்டு, அதனாலேயும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இருக்கிறது சின்ன இடம் தான், ஆனால் நான் ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டு வந்தேன். பூசைக்கு போயிட்டு அவரோட சன்னிதானத்தில் நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு வந்தேன். அப்போ வெளியே தூத்திட்டு இருக்க சொல்ல ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம், எம்மா உன் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற வீட்டை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி உணர்த்தினாங்க ஆண்டவர். அப்போ அந்த நேரத்தில் நான் வீட்டை பார்த்தேன். அந்த ஒரு நாள் தான் பார்த்தேன், மறுநாள் எனக்கு பணம் கிடச்சிது அட்வான்ஸ் வைக்க. அதுக்கப்புறம் பார்க்கணும் என்னோட தேவைகள் அந்த நேரத்தில், அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, ஆண்டவர் கொடுப்பாரு, அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன்னா கூரை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதை என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிரூபிச்சார். எனக்கு தேவையான நான் எடுத்த வீடு 30 லட்சம். நான் கடந்த வீட்டை நான் கொடுக்குற அவங்களுக்கு பணம் அடைக்கிற முதல் கொண்டு எனக்கு எல்லா தேவைகளும் உதவிகளும் ஆண்டவர் என்னோடு இருந்து அந்த வீட்டை சொந்த வீடா மாத்துறதுக்கு எனக்கு வல்லமை வாஞ்சி தந்திருக்காரு. உறவினர்கள் மத்தியில் என்னை இப்படி பாக்குற அளவுக்கு இவளுக்கு இந்த வீடா, இவ எப்படி எடுத்தா அப்படிங்கிற நிலைமையில் என்னை ஆண்டவர் மக்கள் முன் அவமானப்பட்ட நான் என்னை இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஊழியத்துல இருந்து என் ஊழியர்களும் என்னோட இருந்து இந்த பிள்ளைங்க நல்லபடியா வீடு கிடைக்க நான் பார்க்க நேரம்லாம் எல்லா அக்கா மருளி சொல்வேன், அக்கா நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, எனக்கு ஒரு வீடு கிடைக்கிறதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க சொல்வேன். அதுல ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க, எம்மா கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். அதே போல என் வாழ்வில் எனக்கு ஒரு இல்லடத்தை தந்தேன் தேவாதி தேவனுக்கு என் கர்த்தாவுக்கும் மனமார்ந்த நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. 2-3 நாளாக எனக்கு ஒரே நெஞ்சு வலியாக இருந்துச்சு. அப்போ நான் டாக்டர்கிட்டே போகக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்டே வைப்போம்னு சொல்லி நேற்று ஃபுல்லாக இருந்து ரொம்ப வலியாக இருந்து நேற்று பூரா இருந்து ஜெபத்தில் இருந்தேன். அந்த நெஞ்சு வலி எங்கே தான் போச்சுன்னு எனக்கே தெரியாது. காலையில் நான் நல்ல சுகத்தோடு எழுந்திரிச்சேன். ஆண்டவருக்கு இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் நைட்டு தூக்கத்தில் ரொம்ப அலறுனாப்புல இல்லை, வானத்தில் பறக்கிற மாதிரியே இருக்கும். பிரதர்கிட்ட கூட சொல்லி நான் ஜெபம் படிக்க சொன்னேன். அப்போ பிரதர் கூட கிண்டலாக சொன்னாங்க, நீ ஃப்ளைட்டில் வானத்தில் பெறும் ஃப்ளைட்டில் டிக்கெட்டே இல்லாமல் வானத்தில் பறக்குறியா அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்படியே திருப்பாடல் 4 வாசிக்க சொன்னாங்க. அதுக்கு பிந்தியும் நான் அந்த அலர்மான எனக்கு நிற்கலை, நான் அலறிக்கிட்டே தான் இருந்தேன். நைட்லாம் என் பிள்ளைகள் கூட அலறிடும். அதுக்கு பிந்தி மறுபடியும் ப்ரேயர் பண்ண சொன்னால் திருப்பாடல் 18 வாசிக்க சொன்னாங்க. அதையும் நான் வாசித்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு பிந்தி இப்படியும் திரும்ப திரும்ப அலறிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என் பிள்ளைகளே பரதிட்டு எந்திரிச்ச உடனே வார்த்தை என் மகன் கேட்டான், ஏம்மா நீங்கள் பைபிள் வாசித்தீங்களா, ப்ரேயர் பண்ணாமல் தூங்கிட்டீங்களான்னு தான் கேட்டான். இல்லைப்பா நான் ப்ரேயர்லாம் பண்ணேன், அதான் கடைசி எனக்கு. அதுல இருந்து நான் இன்னும் அலறது நிப்பாட்டி நின்றுட்டு நான் நல்ல நிம்மதியாக தூங்குறேன். இது பண்ண தந்ததுக்கு இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம்,
புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.